கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா அப்படிங்கிற அந்த கோவில் விவகாரம் மிக பதபதப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த விவகாரத்தை பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோவில் வளாகத்துக்குள்ள துப்புரவு பணியாளராக பணிபுரிஞ்ச ஒரு நபர் 1995 2014 வரைக்கும் அந்த கோவிலோட கட்டுப்பாட்டின் கீழ் நான் பணிபுரிஞ்சதாகவும், அந்த காலகட்டங்களில் தன்னோட மேலாளர் பல சிறுமிகளோட பிணங்களையும் பல இளம் பெண்களோட பிணங்களையும் புதைக்க வேண்டியவங்களை எரிக்க வேண்டியவங்களை எரி அப்படின்னு சொல்லிட்டு பல சடலங்களை தங்கிட்ட கொடுத்து புதைக்க சொன்னதாகவும் எரிக்க சொன்னதாகவும், அந்த காலகட்டத்தில் 2014 வரைக்கும் தன் புதைச்ச சடலங்களை மறுபடியும் தோண்டி எடுத்து புகைப்பட ஆதாரங்களோட தட்சண கன்னடா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாரு அந்த துப்புரவு பணியாளர். புகார் கொடுக்கும் போதே அந்த கோவிலில் தான் பணியமர்த்தப்பட்ட போது தனக்கு வழங்கிய அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை அப்படின்னு அத்தனை ஆவணங்களையும் சேர்த்தே புகாராக கொடுக்கிறாரு அந்த தட்சிண கன்னடா காவல்துறையில. ஜூலை 3 இந்த துப்புரவு பணியாளர் அந்த கோவில் மீதும் கோவில் நிர்வாகத்தின் மீதும் புகாரை கொடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 6 நாட்களை கடந்தும் எந்தவித நடவடிக்கையும் அந்த காவல்துறை எடுக்கல. ஜூலை 10 வரைக்கும் அந்த இடத்துக்கு நேரடியாக போல, ஆய்வு பண்ணல, எந்த தகவலையும் சேகரிக்கல, எதுவுமே பண்ணல. அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த எஸ்ஐ, அந்த எஸ்ஐ பேர் சமர்த்த கணிகருங்கிற அந்த எஸ்ஐ, இந்த துப்புரவு பணியாளரோட வந்த 2 வழக்கறிஞர்களும் 3 பேருமா சேர்ந்து தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 வழக்கறிஞர்களும் அந்த எஸ்ஐ எந்தவித நடவடிக்கை எடுக்கல. ஆளும் வர்க்கத்துக்கு, அதிகார வர்க்கத்துக்கு அவர் விலை போயிட்டாரோங்கிற எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதனால அவரை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய நாட்டையே உழுக்கக்கூடிய மணிப்பூர் எப்படி நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமா இருந்துச்சோ, அதை விடவும் மிக மோசமான, அதற்கு குறையாத ஒரு சம்பவமான இந்த தர்மஸ்தலா விவகாரம் நாட்டையே இன்னைக்கு உலுக்கி எடுத்திருக்கணும். ஆனா அப்படியா இன்னைக்கு நிகழவே இல்லை. பெருமளவுல இந்தியா முழுக்க இந்த செய்தி போய் சேரவே இல்லை. இப்ப இந்த துப்புரவு பணியாளர் என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத அப்படியே நான் உங்களுக்கு படிச்சே காட்டுறேன், கேளுங்க. ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்த நான் 1995 முதல் 2014 வரை தர்மஸ்தலா கோவிலின் கீழ் துப்புரவு பணியாளராக நேத்ராவதி நதியிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் சுத்தம் செய்ய பணிக்கு அமர்த்தப்பட்டேன். நான் ஆரம்பத்தில் பல உடல்களை பார்த்தேன். அது பெரும்பாலும் பெண்களுடையவை. அது தற்செயலாகவோ அல்லது நீரில் மூழ்கி இறந்ததாகவோ இருக்கலாம் என கருதினேன். அந்த சடலங்கள் பெரும்பாலும் துணிகள் இல்லாதவையாக இருந்தன. சில உடல்களில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்றதற்கான தடயங்கள் தெரிந்தன. 1998 எனது மேற்பார்வையாளர் அந்த சடலங்களை ரகசியமாக அகற்றுமாறு உத்தரவிட்டார். நான் அதனை மறுத்து காவலர்களிடம் புகார் அளிப்பதாக சொன்னபோது கொடூரமாக தாக்கப்பட்டேன். எனது மேற்பார்வையாளர் குறிப்பிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று சடலங்களை எடுக்க சொல்வார். குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டி போய் அங்க இருக்கிற சடலங்கள் எல்லாம் எடுக்க சொல்வார். அந்த சடலங்கள் பெரும்பாலும் சிறுமிகளின் வயதை ஒத்தவையாக இருந்தன. அதில் 12 முதல் 15 வயது மதிக்கத்தக்க சிறுமியின் சடலம் என்னை இன்னமும் உலுக்கி கொண்டிருக்கிறது. பள்ளி சீருடை அணிந்திருந்த அச்சிறுமியின் உள்ளாடை மற்றும் பாவாடைகள் காணப்படவில்லை. பாலியல் வன்கொடுமை செய்து கழுத்தை நெரித்ததற்கான தடங்கள் அவளது உடலில் இருந்தன. அவளுடைய பள்ளி பையுடன் சேர்த்து என்னை புதைக்க சொன்னார்கள். 20 வயது மதிக்கத்தக்க இன்னொரு பெண்ணின் உடல் செய்தித்தாளில் சுற்றப்பட்டு என்னிடம் எரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. அப்பெண்ணின் முகம் அமிலம் ஊற்றி சிதைக்கப்பட்டிருந்தது. ஆசிட் ஊற்றி கரைச்சிட்டாங்க. தர்மஸ்தலா பகுதியின் அனாதைகளாக வீடற்று சுற்றி அலைந்த ஆண்கள் மற்றும் பிச்சைக்காரர்கள் கொல்லப்பட்டதற்கு நானே சாட்சியாக இருந்தேன். பல உடல்களை எரிக்கவோ அல்லது புதைக்கவோ வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டேன். 2014 என் குடும்பத்தில் உள்ள பருவமடையாத சிறுமியும் எனது மேற்பார்வையாளருக்கு தெரிந்த ஒருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானார். இதனால் தப்பிக்க முடிவு செய்து யாருக்கும் தெரியாமல் அண்டை மாநிலத்திற்கு சென்று தலைமறைவாக அடையாளங்களின்றி வாழ்ந்தோம். இந்த கொலைகளுக்கு பின்னால் உள்ள குற்றவாளிகளையும் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களையும் வெளிப்படுத்துவதே எனது நோக்கம். சமீபத்தில் நான் ரகசியமாக சென்று தர்மஸ்தலத்தில் புதைக்கப்பட்ட உடல்களின் எச்சங்களை புகைப்படம் எடுத்து வந்தேன். அவற்றையே இங்கு சமர்ப்பித்துள்ளேன். மேலும் குற்றவாளிகள் பெரும் செல்வாக்கு கொண்ட நபர்கள், கோவில் நிர்வாகம் மற்றும் பிற ஊழியர்களுடன் தொடர்புடையவர்கள்.
உடல்களை அடக்கம் செய்ய என்னை அவர்கள் மிரட்டி சித்திரவதை செய்தனர். சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம் 2018 கீழ் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு கிடைத்தவுடன் அவர்களின் பெயர்களை வெளிப்படுத்த தயாராகவே இருக்கிறேன். இது மட்டும் இல்லாம தனக்கு உண்மை கண்டறியும் சோதனையா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க வேற எந்த சோதனை செய்யறதா இருந்தாலும் சரி, அதுக்கும் முழு ஒத்துழைப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்புரவு பணியாளர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, புகார் கொடுத்திருக்காரு. புகார் கொடுத்து 7 நாள் கடந்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறை சாட்சிகளின் பாதுகாப்பு சட்டம் 2018 கீழ் இவர் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மதத்தின் பேரால, புனிதத்தின் பேரால இங்க பல உயிர்கள், பல பலிகள் கொடூரமா காலங்காலமா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜூலை 3ஆம் தேதி தர்மஸ்தலாவில் இப்படி ஒரு கொடூரமான அதிபயங்கரமான சம்பவம் நடந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் போகும்போது, ஒரு புகார் போகும்போது எத்தனை குடும்பங்கள்ல அது இடிய இறக்கண செய்தியா இருந்துச்சோ அப்படின்னு நமக்கு தெரியல. எத்தனை குடும்பங்கள்ல தன் சிறுவயது குழந்தைய, பெண் பிள்ளை காணோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, இளம் பெண்ணை காணோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் தன் பிள்ளை ஏதாவது எங்கேயாவது போயிருப்பா, தவறி போயிருப்பா, யாருக்கிட்டையாவது இருப்பா, என்னைக்காச்சும் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கனவுகளோட ஏக்கத்தோட காத்துக்கிட்டு காவல்துறையிலிருந்து நல்ல செய்தி வந்துடாதா வந்துடாதா வந்துடாதான்னு ஒவ்வொரு தடவையும் காவல்துறைக்கு நடையா நடந்திருக்க மாட்டாங்களா, அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துடாதா அப்படின்னு எவ்வளவு ஏக்கத்தோட இருந்திருப்பாங்க. அத்தனை பேர் ஏக்கத்துலையும் இடிய இறக்கிட்டாப்புல தர்மஸ்தலாவில் பணிபுரிந்த அந்த துப்புரவு பணியாளர். செய்தி தான் அவரோட இது. உண்மையான இடியை இறக்குனது மதத்தின் பெயரால், புனிதத்தின் பெயரால் மனிதர்களை மனிதர்களாகவே வேட்டையாடிய அந்த கொடூர மிருகங்கள் தான் அந்த இடியை இறக்குன செய்திக்கு காரணம். இங்க இப்ப அந்த தர்மஸ்தலா கோவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது யார் கட்டுப்பாட்டுல யார் அந்த கோவிலை நிர்வாகம் பண்றா அப்படின்னா, அந்த கோவில் வந்து ஒரு சிவன் கோயில். ஜைன மதத்தை சார்ந்த ஹெக்கடே குடும்பத்தினர் வந்து அந்த கோயிலை நடத்துறாங்க. கோவிலை நடத்துறது அவங்களா இருந்தாலும் அந்த கோவில் முழுக்க முழுக்க முழு கட்டுப்பாட்டுல யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, அங்க பணிபுரியறது, கிணக்காளர் எல்லா கட்டுப்பாடுமே மத்வா அப்படிங்கிற பார்ப்பனர்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஏற்கனவே அந்த கோவில் மேல பல புகார்கள் வந்து பல கோடி பக்தர்கள் கொடுக்கிற பல கோடி பணத்தை அந்த கோவில் நிர்வாகம் திருடிடுது, ஊழல் பண்ணிடுதுன்னு புகார் வந்ததை காரணம் காட்டி அரசு அந்த கோவில் எடுத்து நடத்த முயற்சி செய்த போதெல்லாம் பார்ப்பனர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் நீதிமன்றம். அதனாலதான் நீதிமன்றத்துல மொத்த பேரும் குடிமையாட்டிக்கிட்டு அவங்க ஆட்களே உட்கார வச்சிருக்காங்க. நீதிமன்றத்தின் மூலமா போய் அத்தனை தடவையும் வழக்குகள் நடத்தி அவங்க கட்டுப்பாட்டிலே அந்த கோயிலை வச்சிருக்காங்க. நீங்க எந்த வழக்குக்கும் பாருங்க, எந்த வழக்கா இருந்தாலும், எவ்வளோ பெரிய கொலை கேஸு, மிகப்பெரிய நாட்டையே உழுக்கின கேஸு, எந்த கேஸுக்கும் பாருங்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சாவது முந்தைய தீர்ப்புக்கும் இப்ப தீர்ப்புக்கும் ஏதோ ஒரு மாறுபட்ட தீர்ப்பு வந்துடும். இல்லை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேறு மாதிரியான தீர்ப்புகள் நமக்கு இந்த சமூகத்தில் கிடைக்கும். ஆனா எந்த காலகட்டத்திலையும் எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் மாறவே மாறாத ஒரு தீர்ப்பு என்ன அப்படின்னா, அது கோவில் பார்ப்பனர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த காலத்திலையும் மாறாத ஒரு தீர்ப்பா. அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, கர்நாடகாவா இருந்தாலும் சரி, தர்மஸ்தலாவா இருந்தாலும் சரி, சிதம்பரம் நடராஜர் கோவிலா இருந்தாலும் சரி, பாப்பாங் கட்டுப்பாட்டில் கோவில் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆகம விதியை ஆட்டிக்கிட்டு கொண்டு போய் நின்றுறானுங்க கோவில்ல. அவங்க ஆகம விதியை ஆட்டாம போனாலும் கூட தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வரும் அப்படிங்கிறது இந்த இந்திய சூழல்ல ரொம்ப சாதாரணமா நடந்துகிட்டு இருக்கு. அது பாபர் மசூதி இடிப்புக்கான தீர்ப்புல இருந்து இங்க சிதம்பரம் நடராஜர் கோயிலா இருக்கட்டும், தர்மஸ்தலாவா இருக்கட்டும், அத்தனை கோவில்களுக்கும் ஒரு சாரருக்கு மட்டுமே காலங்காலமா தீர்ப்பு சாதகமா வந்துகிட்டு இருக்கு. கேட்டா ஆகம விதி அப்படின்பா. இந்து மதமே 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தாண்டா இந்து மதமே உருவாச்சு அப்படின்ற ஆதாரம் நமக்கு இன்னை வரைக்கும் வலுவா இருக்கு. அந்த இந்து மதம் உருவாக்குனது கூட, இந்துன்னு பேர் வச்சது கூட வெள்ளைக்காரன் தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமும் தெளிவா இருக்கு. இப்படி வெள்ளைக்காரன் எல்லாரையும் ஒருங்கிணைக்க இத்தனை பேர்ல எவனோ என்னென்ன சாமியோ கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், இவனுக்கெல்லாம் ஒரு பேரு சிந்து நதி கரையில வாழ்றவங்க மக்கள் இந்து மக்கள் அப்படின்னு வச்சு விட்டான். அப்படி
200 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு மதத்துக்கான பேரு. அந்த 200 வருஷத்துக்குள்ள எப்படா இவன் யாரோட ஆகம விதியை எழுதியிருப்பான், இவனுக்கு தேவையானதை இவனே எழுதி வச்சுக்கிட்டு அதை புனிதோண்டிக்கிட்டு அது கடவுள் உருவாக்குனாருன்ட்டு அதை காரணம் காட்டியே இந்தியா முழுக்க அத்தனை நீதிமன்றங்கள்லயும் இவங்களே நீதிபதிகளா உட்காந்துக்கிட்டு இவனே வழக்கு நடத்துறவனா இருப்பான், இவனே வழக்கறிஞனா இருப்பான், இவனே நீதிபதியாவும் இருப்பான். இவனுக்கு சாதகமாவே காலங்காலமாகவும் தீர்ப்பு வந்து இந்த மாதிரியான சாமியார்களும் மத நிறுவனங்களும் புனித பிம்பமும் தான் எந்த ஆட்சியாலையும் எந்த அரசியல்வாதியாலையும் எந்த அதிகாரத்தாலையும் நெருங்க முடியாத அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த இதுவா ஒரு நிறுவனமா இருக்கு. இன்னைக்கு தர்மஸ்தலாவில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவ்வளோ ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்து நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு புகாரை கொடுக்கும்போது, வாக்குமூலம் கொடுக்கும்போது அதை விசாரிக்க கூட முன்னகர மாட்டேங்குது இந்த சிஸ்டம். இது மட்டும்தான் உதாரணமா? ஏன் சிதம்பரம் நடராஜர் கோயில் எடுத்துங்க. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல அந்த கோவிலுக்கான நிலங்களை பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு அங்க இருக்கிற தீட்சிதர்கள் பிளாட் போட்டு வித்துட்டான். கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சிட்டான், பல ஆயிரம் கோடி. ஆனா அதுக்கு நடவடிக்கை இல்லை. அதே கோவிலுக்குள்ள இதே ஆகமம் பேசுறான், புனிதம்னு பேசுறான், அங்க உட்கார்ந்துக்கிட்டு கிரிக்கெட் விளையாடுறான். நடராஜர் கோயில்ல கிரிக்கெட் விளையாடுறான். மட்டும் இல்லாம அதே சிதம்பரம் நடராஜர் கோயில்ல பல நூற்றுக்கணக்கான குழந்தை திருமணம் நடந்ததுக்கான அத்தனை வீடியோ ஆதாரங்கள் வெளியே வந்துச்சு. அதுக்கு இன்னை வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அந்த நடந்த சம்பவங்களுக்கும் நடவடிக்கை இல்லை. இனிமே அந்த மாதிரி நடக்காதா அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதமும் உறுதித்தன்மையும் இன்னை வரைக்கும் இல்லை. இந்த மாதிரி 1 2 நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் நம்மளால சொல்லிக்கிட்டே இருக்க முடியும், சம்பவங்களை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். காஷ்மீர்ல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு 10 வயசு சிறுமி ஆசிஃபாங்கிற சிறுமி வந்து காணாம போயிடுறாங்க. திடீர்னு கண்டுபிடிக்க முடியல. எல்லா இடத்துலயும் பெற்றவங்க சல்லடை போட்டு அலசி தேடுறாங்க. கடைசியில அங்க ஒரு கோவில் கருவறைக்குள்ள பார்ப்பன கும்பலால அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி எலும்புகள்லாம் நொறுக்கப்பட்ட நிலையில ஒரு சக்க மாதிரி தூக்கி வெளியே எரிஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணோட பத்தவங்க சொல்றாங்க, அப்பா அம்மா சொல்றாங்க, நாங்க எங்கெங்கயோ தேடணும், எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு அலசி தேடணும், ஆனா கோவில்ல தேடல. காரணம் என்ன அப்படின்னா, கோவில் ஒரு புனிதமான இடம். புனிதமான இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குமான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. எங்க குழந்தை இங்க இருக்குமான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. அதனால கோவில்ல தேடலன்னு சொன்ன அந்த பெத்தவங்களோட வார்த்தை இன்னி வரைக்கும் நம்ம காதுகளில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, நாட்டை பிடிச்சி உலுக்கிக்கிட்டே இருக்கு. காஞ்சிபுரத்துல தேவநாதனுங்கிற பாப்பான் கோவில் கருவறைக்குள்ள வச்சு ஜல்சா பண்ணுங்கடான்னு பாட்டு போட்டு ஜல்சா வேலையெல்லாம் பெட்ரூம்ல செய்ய வேண்டிய ஜல்சா வேலையெல்லாம் கோவில் கருவறைக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கான். சங்கர மடத்துல சங்கரராமன் கொலை வழக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சங்கர மடத்தோட ரகசியங்களை சங்கரராமன் தெரிஞ்சுக்கிட்டாப்ல அப்படின்னு சங்கரராமன் வெட்டி படுகொலை செய்யப்படுறார். அது மட்டும் இல்லாம அங்க எழுத்தாளர் அனுராதா ரமணன் அப்படிங்கிறவர் சங்கராச்சாரியர் மேல பாலியல் புகார் கொடுக்குறாங்க. அந்த பாலியல் புகாருக்கு இன்னிய வரைக்கும் ஒரு முடிவு கிடைக்கல. கோவை ஜக்கி ஈஷா இது வந்து ஒரு குரங்கு வாள் மாதிரி நீண்டுகிட்டே போகக்கூடிய ஒரு கதை. போன வருஷம் 2024 நினைக்கிறேன், சுபஸ்ரீங்கிற ஒரு பெண்ணு அங்க தியானம் செய்யறதுக்காக போய் திடீர்னு பதறி அடிச்சு பயந்து அந்த மடத்தை விட்டு வெளியே பயந்து ஓடி வராங்க. ஓடி வந்த அந்த பெண் மறுநாள் தினத்துல பிணமா மீட்டெடுக்கப்படுறாங்க. அதுக்கு இன்னை வரைக்கும் விடை கிடைக்கல. அவன் அங்க கஞ்சா அடிச்சுட்டு ஆடுறதுக்கும் இன்னை வரைக்கும் விடை கிடைக்கல. யானையோட வழித்தடங்களை நில அபகரிப்புக்கும் இன்னை வரைக்கும் விடை கிடைக்கல. தனியார் சுடுகாடு ஒருத்தன் நடத்துறான். சுடுகாடு எப்படி தனியார் நடத்த முடியும்? பிணங்களை புதைக்கிறதோ எரிக்கிறதோ யாராவது தனியார் நடத்த முடியுமா? நம்ம பொதுமக்கள் அரசு அனுமதி இல்லாம, அரசுக்கு தெரிவிக்காம, லோக்கல்ல இறந்துட்டா விஓக்கு தெரிவிக்காம ஒரு பிணத்தை சுடுகாடுக்கு எடுத்துட்டு போயிட முடியுமா? ஆனா இந்த கஞ்சா கொடிக்கு ஈஷா மையத்துக்குள்ள தனியார் சுடுகாடு தகன மேடை, தனியார் தகன மேடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு இன்னை வரைக்கும் விடிவு கிடைக்கல. நித்யானந்தாவை எடுத்துக்கங்க. நித்யானந்தா பாலியல் குற்றவாளி ஆனாரு. எவ்வளவு குற்றச்சாட்டுகள் நித்யானந்தா மீது இருந்துச்சு. இருந்தாலும் அவனை வெளிநாடுக்கு தப்ப விட்டு அவன் ஒரு தீவு வாங்கி செட்டில் ஆகிற வரைக்கும் அவனை சுதந்திரமா விட்டுட்டு எந்த அளவுக்கு இந்த பியூரோக்ராட் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. நித்யானந்தாக்கு இன்னை வரைக்கும் ஒரு முடிவு கிடைக்கல. ஆசாராம் பாபுன்னு ஒருத்தர் இருந்தான், பிரேமானந்தான்னு ஒருத்தர் இருந்தான். அத்தனை பேர் மேலேயும் பாலியல் புகார். சிவசங்கர் பாபான்னு ஒருத்தன், இந்த விவேக் காமெடி கூட பண்ணாரு, சித்தர் மாதிரியும் ஒரு சாமியார சித்தர் திட்டுற மாதிரியும் விவேக் காமெடி எல்லாம் கூட வரல. அந்த மாதிரி அந்த கேரக்டரான சிவசங்கர் பாபான்னு ஒருத்தன், அவன் மீது பள்ளி சிறுமிகள் பாலியல் புகார் இருக்கு. நேத்து மதுரை ஆதீனம்
மதுரை ஆதீனத்தோட மடத்துல அங்க இருக்கிற கிணத்துல ஒரு ஆணோட சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடக்குது இந்த கோவில் நிர்வாகத்துக்குள்ள, மடங்களுக்குள்ள? சிதம்பரம் நடராஜர் கோயில் இப்படின்னு எத்தனை எத்தனை நம்ம ஒரு சிலது இப்போ மேம்போக்கா எடுத்தோம்னாலும் கூட அத்தனை அயோக்கியத்தனங்களும் இந்த மடங்களுக்குள்ள, சங்கர மடம் மாதிரியான இடங்களுக்குள்ள, சாமியார்கள் கட்டி வச்சிருக்கிற மடங்களுக்குள்ள அத்தனை பாலியல் குற்றங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் நிகழ்ந்த வண்ணமே இருக்கு. குறைந்தபட்சம் இந்த அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற கோவில்கள் தான் அங்க மக்களுக்கு கேள்வி கேட்கிற அதிகாரம் இருக்கு. எந்த விடயத்தையும் மக்கள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். இது ஏன் இப்படி இருக்கு, ஏன் இங்க இருக்கு, ஏன் என்ன இங்க விட மாட்டேற, ஏன் இங்க அனுமதிக்க மாட்டேற அப்படின்னு அத்தனை உரிமையும் மக்களுக்கு இருக்கிறதுனால அங்க குற்றங்கள் குறைச்சலாவே நடக்குது. இவ்வளவு பெரிய மிக பெரிய கொலை குற்றங்கள், வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள்லாம் அங்க நிகழ்றது கிடையாது. ஆனா இந்த தனியார் கோவில்களை, தனியார் கட்டுப்பாட்டுல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், ஒரு குறிப்பிட்ட சாதியினர் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கோவில்களும் மடங்களும் மிகப்பெரிய அதிகாரம், இராணுவமே வந்தாலும் கூட உள்ள நுழைய முடியாதுங்கிற அளவுக்கான அதிகார வலிமை கொண்டதாகவும், புனித பிம்பத்தை வச்சுக்கிட்டு புனிதம் கெட்டு போது, சாமிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அந்த புனித பிம்பத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஒரு விசாரணைக்காக கூட உள்ள நுழைய முடியாது. இங்க நம்ம எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும், அதிகாரியா இருந்தாலும், அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும், ஆளுங்கட்சியாக இருந்தாலும், எத்தனை முறை முதலமைச்சரா இருந்தாலும், பிரதமரா இருந்தாலும் அவங்கள போய் நம்ம விசாரிச்சிட முடியும் இன்னைக்கு ஜனநாயகத்துல. ஆனா ஒரு சாமியாரையோ சாமியார் மடத்தையோ உள்ள போய் அங்க விசாரணை கூட இங்க நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாத அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்களா அவங்க இருக்காங்க. மக்கள் ஒன்று சேர்ந்து வெகுண்டெழுந்து இந்த சாமியார்கள்ங்கிற அந்த மடம்ங்கிற அந்த கான்செப்டை அடிச்சு நொறுக்கணும். புது மடங்கள் உருவாகாம இருக்க மக்கள் ஒன்று சேர்ந்து பயணிக்கணும். எந்த மடங்களாவது அங்க எளிய மக்கள் கேள்வி எழுப்புற மாதிரியோ உணர்வு தராத இடமா இருக்கா? சாமியார்களுக்கு முதல்ல என்னத்துக்கு மடம்? பல ஆயிரக்கணக்கான கோடியில சொத்து, இடம், பல கோடிக்கணக்கான ஏக்கர், லட்சக்கணக்கான ஏக்கர்ல மடம் எதுக்கு? BMW கார் எதுக்கு? BMW பைக் எதுக்கு? ஆடி கார் எதுக்கு? சொகுசு வாழ்க்கை சாமியாருக்கு எதுக்கு? அத்தனையும் துறந்து வந்தவன் தானே துறவி, அத்தனையும் துறந்து வந்தவன் தானே சாமியாரு. உங்களுக்கு எதுக்குடா உங்களுக்கு சொத்து? உங்களுக்கு எதுக்குடா லட்சக்கணக்கான ஏக்கர்ல மடம்? எதுக்கு மடம்? எதுக்கு பிரைவேட் சுடுகாடு? எதுக்கு கோவில் நிலத்தை ஆட்டையை போட்டு நீ கோடி கணக்குல விற்கிற? எதுக்கு தனியார் கையில கோயில்? அதுக்குதான் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க சங்கி கும்பல்லாம். தமிழ்நாட்டுல தனியார் கையில கொடுத்துரு, சாமியார்கள் கையில கோவில்களை கொடுத்துரு, அறநிலையத்துறை கிட்ட வேண்டாம். அப்படி அறநிலையத்துறையை குறை சொல்ற அளவுக்கா இங்க தனியார்கள் நிர்வகிக்கிற கோவில் இருக்கு, கோவிலோட நிர்வாகம் இருக்கு, அதனோட வெளிப்படை தன்மை இருக்கா எங்கேயாச்சு? துடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கோவில் மூலமா இந்த நாட்டை துண்டாட இருக்கிற 1-2 கோவில்களும் மடங்களும் சாமியார்கள் மூலமாவே இத்தனை கொலை குற்றங்கள். நினைச்சு பாருங்களேன், ஒரு கோழி எடுத்துட்டு போய் அறுத்து சாப்பிட்ற மாதிரி பெண் பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை நினைச்சா இன்னைக்கு யாரு அவங்களை யோசிச்சு பாருங்க, அது எப்படி நடந்திருக்கும்? இன்னைக்கு யாரு எந்த பெண்ணை கூப்பிட்டு வந்த, எந்த குழந்தைய கூப்பிட்டு வந்த, வா தூக்கிட்டு வா, வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்கள உயிரோடவும் வர்றது கிடையாது. எப்படி ஆனாலும் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். ஒரு முறை தூக்கிட்டு வந்தியா, அந்த பெண்ணை பயன்படுத்தணுமா, அவ்வளவுதான், கொன்னுடு, எடுத்துட்டு போ, தூக்கி போட, எரிச்சிட்டு டிஸ்போஸ் பண்ண, எரிச்சிட்டு புதைச்சிட்டு என்ன வேணா பண்ண, உன் விருப்பத்துக்கு பண்ண. அதுலயும் கூட பாருங்க எந்தவித பயமும் இல்லாத நடவடிக்கை நடந்திருக்கு அந்த தர்மஸ்தலாவில். உன் விருப்பம், எரிக்கிறதுனா எரி, புதைக்கிறதுனா புதை, நாங்க மாட்டிக்குவோம், பின்னாடி கண்டுபிடிச்சிருவாங்க, மோப்ப நாய் வந்து மோப்பம் பிடிச்சிரும். எந்த வித சின்ன ஒரு சலசலப்பும் இல்லாம பல நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்க பலியிடப்பட்டிருக்காங்க, வேட்டையாடப்பட்டிருக்காங்க. எந்த சின்ன சலசலப்பு இங்க ஏதாவது ஒரு உணர்ச்சவசத்துல ஏதாவது ஒரு கொலை நடந்துட்டா, இந்த காவல்துறை, ஒரு கோவில் திருவிழாக்கள்ல ஏதாவது பிரச்சனை நடந்துட்டா ஒட்டுமொத்த காவல்துறையும் அவ்வளவுதான், இவனுக்கு தான் தேசத்தை காத்து புடுங்கி கிழிக்கிற மாதிரி தெருவில் இறங்கிடுவானுங்க. வீடு வீடா போய் ஆண்களை அடிச்சு நொறுக்கி இழுத்துட்டு வருவானுங்க. எத்தனை மணின்னு பார்க்க மாட்டானுங்க. இரவு முழுக்க சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இரவு முழுக்க இவனுங்க இஷ்டத்துக்கு போய் குடிசைக்குள்ள நுழைவாங்க, வீட்டுக்குள்ள நுழைவாங்க. ஆண் பெண்ணுன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. விசாரணைக்கு கூப்பிடுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தூக்கிட்டு போய் வைப்பானுங்க. இஷ்டத்துக்கும் அடிப்பானுங்க, அடிச்சு கொள்வானுங்க. ஆனா எவ்வளவு துணிச்சலா பிள்ளைகளை பிடிச்சிட்டு வந்து கொடுமை பண்ணி வன்புணர்வு செஞ்சு ஒரு தடவை யூஸ் பண்ணி தூக்கி போடுற பிளாஸ்டிக் மாதிரி தூக்கி எரிஞ்சு புதைக்கிறதுனா புதைச்சிக்க, எரிக்கிறதுனா எரிச்சுக்க, எது உனக்கு எளிமையா இருக்கோ அதை செஞ்சுக்கப்பான்னு ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு அலட்சியமா இந்த கொலைகள் நடந்திருக்கு, வேட்டையாடப்பட்டிருக்கு. ஆனா இந்த சமூகம் இதை பத்தி எல்லாம் விவாதிக்குமா?
இன்னமும் நம்ம ஆட்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஏங்க எனக்கு அந்த அதிகாரியை தெரியுங்க, அவன் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த அரசியல்வாதி இப்படி தெரியுமா, இவன் இவ்வளோ மோசம் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். இங்க இந்த சிஸ்டம் நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கிறவர்கள் தான் அயோக்கியர்கள். அவன் படைத்தது தான் அதிகாரம். அந்த அதிகாரத்தை அடிச்சு நொறுக்கத்தான் நம்ம ஒன்றிணையணும். அவனை நோக்கித்தான் நம்ம கேள்வி எழுப்பணும். மீதி எல்லாம் ரொம்ப எளிமையா நம்ம சட்டையை பிடிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் தான் அரசியல்வாதிகள் தான். அரசியல்வாதி என்ன ஆனாலும் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை என்கிட்ட வந்து நின்னாகணும், கையெடுத்து கும்பிட்டாகணும். ஆனா கையெடுத்து நம்ம கிட்ட வந்து நிக்கவே தேவையில்லாத கும்பல், நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்கள், ஜெய்சங்கர் மாதிரியான ஆட்கள் மெரிட்ல அவங்களுக்கு அரசியல்லையும் கூட அமைச்சர் பதவியிலும் கூட அவங்களுக்கு மெரிட், எல்லாத்துலயும் மெரிட். சாமியார் மடமா காவல்துறை உள்ளவே நுழைய முடியாது. எல்லா அதிகாரத்திலையும் அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு. காலங்காலமா வருஷ கணக்கா ஒரே மாதிரியான தீர்ப்பு அவங்களுக்கு மட்டும் கிடைக்கும், மாறவே மாறாது தீர்ப்பு. எந்த விஷயத்துல எல்லா இடத்துல கோவில் விவகாரத்துல அவங்களுக்கு மட்டும் தீர்ப்புங்கிறது எந்த சூழல்லையும் மாறாது. இவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. தர்மஸ்தலா அப்படிங்கிறது நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. ஆனா அப்படி போய் இந்த செய்தி சேர்ந்திருக்கா அப்படின்னா துளியோண்டு கூட இல்லை அப்படின்னு தான் கருதுறோம். நடவடிக்கைகளும் அதை நோக்கி நகரல. ஒரு நபர் குற்ற உணர்ச்சி தாழாம இப்படி நடந்துருச்சு, குற்றங்களுக்கு காரணம் அவர் இல்லை, ஆனா அந்த பிணத்தை புதைச்சமே தனக்கு அது குற்ற உணர்ச்சியா இருக்கே, இந்த உண்மையை நம்ம வெளியே சொல்லணுமே, இவ்வளோ பெரிய அநியாயமும் அக்கிரமமும், பெண்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கானே, குழந்தைகளை வேட்டையாடிக்கிட்டு இருக்கானுங்களே, இதை நம்ம வெளியே சொல்லாம எப்படி நம்ம வாழ்றதுன்னு குற்ற உணர்ச்சியோட 10 வருடங்களுக்கு மேல வாழ்ந்து அந்த மனுஷன் திரும்ப வந்து சிரமப்பட்டு ஆதாரங்களை எடுத்துட்டு வந்து புகார் கொடுத்தா இந்த சிஸ்டம் எடுத்த நடவடிக்கை ஜீரோவா இருக்கு. மக்கள் விழிப்புணர்வு அடையாம சிஸ்டம் ஒரு இன்ச்சு கூட நகராது. மக்கள் கேள்வி கேட்காம அரசு எந்திரம் ஒரே ஒரு துளி, ஒரு இமை அளவுக்கு கூட நகராது அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான சம்பவங்கள்லாம் உதாரணம். சாமியார்களுக்கு மடம் எதற்கு, சாமியார்களுக்கு இடம் எதற்கு அப்படிங்கிற கேள்வியில தான் அத்தனை அயோக்கியத்தனங்களும் காணாமல் போகிறதுக்கான முதல் புள்ளி அந்த கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மக்கள் கடவுளை நம்பலாம், சாமி கும்பிடுங்க, சாமியார்களை நம்பாதீங்க, சாமியார்களுக்கான மடத்தை நம்பாதீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.